ஸோ இங்கே திமுக யாரை வேட்டையாடுவதற்கு யாரை அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னா 3 தலைவர்கள் இருந்தாங்க. ஒன்று அண்ணாமலையை வேட்டையாடுவதற்கு கொஞ்சம் பேர் அனுப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் சைலண்ட் மோட்ல சொல்லப்போனால் பதவி அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற பதவி இல்லாதனால இப்போ அண்ணாமலை அவர்களை யாரும் அட்டாக் பண்ணுறது கிடையாது அதிகமாக. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சீமானவர்கள். பல வருடங்களாகவே சீமானவர்கள் தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த டார்கெட் லிஸ்ட்டில் விஜய் அவர்களும் வந்துட்டாங்க. ஸோ விஜய் அவர்களுடைய கட்சி இப்போ புது கட்சியாக இருக்கிறதுனால எல்லாருடைய அட்டாக்கும் விஜய் அவர்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக திமுக எதிர்ப்பாங்க, அதிமுக எதிர்ப்பாங்க, சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும், பிஜேபி எதிர்க்கும். இப்படி எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டியது, அதை சமாளிக்க வேண்டியது யாருடைய கடமையாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு இது கடமையாகவும் அதே நேரத்தில் சுமையாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் பிடிக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன்டா தேவையில்லாமல் இந்த மனுஷன் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் இவர் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் புதுசாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது நிறைய பேருடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் எல்லாருடைய தலைவர்களும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி இப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு பக்கத்திலிருந்து ஒவ்வொரு தலைவர்கள் எடுத்து உள்ள வச்சுட்டாங்க. அதனால எல்லாருடைய கட்சியும் கொஞ்சமாக பாதிப்பை ஏற்படும், கொஞ்சம் அவங்களுடைய ஓட்டுகளை இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த பயத்துடன் இருப்பதனால எல்லாரும் விஜய் அவர்களுடைய அந்த கட்சியும் அவர் பேசுறதையும் அட்டாக் பண்ணுவாங்க.